மகிழ்ச்சியோட வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு டயட் லட்டு தான். இதில் வந்து நான் சர்க்கரையோ வெல்லமோ நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கல, உருண்டை பிடிக்கிறதுக்காக. ஆனால் கண்டிப்பாக ஸ்வீட்டாக இருக்கும். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் தென்னங்கீற்றுக்கு புதுசுனா நம்ம சேனல் தென்னங்கீற்றை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை அழுத்துங்க. நான் எப்பப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வரும். ரெசிபிக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்மளோட லட்டுவோட ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து பச்சை பயிறு தான். நான் வந்து 1 கப் வந்து பச்சை பயிர் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு நல்ல சூடான கடாயில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே போட்ட உடனே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் வந்து சூடு ஆனதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து குறைச்சிருங்க. அப்போ தான் நல்லா ரோஸ்ட் ஆகும். மெயினாக வந்து இது உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும், கலர் சேஞ்ச் ஆகணும். தெரியுதா உங்களுக்கு? இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும் இது வறுபடுறதுக்கு. இது வந்து வறுபட்ட உடனே வந்து கொஞ்சம் சதசதன்னு இருக்கும். வாயில் போட்டு பார்த்தா நல்லா ஆறுனதுக்கப்புறமா வாயில் போட்டு பார்த்தா மொறுன்னு இருக்கும். அவ்வளோதான். அடுத்ததாக வந்து நம்மளோட செகண்ட் இன்க்ரீடியண்ட் வந்து நிலக்கடலை. இதை கொட்டி இப்போ வறுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கப் வந்து நிலக்கடலை எடுத்திருக்கேன். என்னது டயட்டில் நிலக்கடலையா அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து நிலக்கடலையை யூஸ் பண்ணுங்கள். பொதுவாகவே வந்து எனர்ஜியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிலக்கடலை யூஸ் ஆகும் உங்களுக்கு. இது நல்லா வறுத்துக்கலாம். இதுவும் அதே போல் தான். ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா சீக்கிரமாகவே ரோஸ்ட் ஆகிடும். இப்போ இதை தட்டில் கொட்டி ஆற வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இது ரெண்டையும் ஒன்றா கொட்டலை, தனித்தனியாக தான் கொட்டியிருக்கேன். ஏன்னா பாசிப்பயிறு வந்து அரைகிறதுக்கு லேட் ஆகும். அதே மாதிரி நிலக்கடலையும் ஒன்றா சேர்த்து கூட அரைச்சோம்னா எண்ணெய் கோர்த்துக்கும். அதனால் ரெண்டையும் தனித்தனியாக தான் நம்ம இன்றைக்கி அரைக்க போகிறோம். அடுத்ததாக பாதாம். நான் ஒரு 10-20 பாதாம் போல் சேர்த்துக்கிறேன் உள்ளே. பாதாம் வந்து ரொம்ப ரோஸ்டாக தேவையில்லை, லைட்டாகவே ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ நான் இதை நிலக்கடலை தட்டோடு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக முந்திரி வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி ஒரு 5-6 போல் சேர்த்துருக்கேன். இது வந்து நீங்கள் சேர்க்கலாம், சேர்க்காமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம நிலக்கடலை கொட்டி வச்ச தட்டோடு சேர்த்துக்கலாம். இதை அடுத்ததாக ஒரே ஒரு ஏலக்காய் சேர்க்குறேன். இன்றைக்கி நான் வந்து இதை வந்து பச்சை பயிறு கூட தான் மிக்ஸ் பண்ணி அரைக்க போகிறேன். இந்த அளவுகளுக்கு வந்து ஒரே ஒரு ஏலக்காய் போதும். ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப தூக்கலாக இருந்துச்சுன்னா ஸ்மெல் ரொம்ப வரும். இப்போ வந்து முந்திரி, பாதாம், நிலக்கடலை எல்லாத்தையுமே நம்ம தனியாக தான் அரைக்க போகிறோம். அடுத்ததாக இது கூட வந்து நம்ம வறுத்து சேர்க்க போகிறது எள்ளு. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் வந்து எள்ளு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா? எள்ளு வந்து போட்ட உடனே நல்லா சடன்னு வெடிக்கணும். அந்த அளவுக்கு வந்து கடாய் வந்து ஹீட்டாக இருக்கணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து சேருங்க, இல்லைனா எள்ளு வந்து கச்சல் அடிக்கும். அடுத்ததாக நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் வந்து வெள்ளை எள் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இதை வந்து நம்ம எதுக்கு பண்ண போகிறோம்னா நான் கடைசியாக சொல்கிறேன். இதை வந்து நம்ம தனியாக தான் வைக்க போகிறோம். இதுவும் அதே போல் தான். நல்லா சடன்னு பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து எடுங்க, இல்லைன்னா எள்ளு வந்து கசப்பு தட்டும். இது நல்லா வெடிக்குது. இதை வந்து தனியாக ஒரு பவுலில் கொட்டி வைங்க. நம்ம நிலக்கடலையோட கொட்டிட வேண்டாம். அடுத்ததாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கசகசாவும் போட்டோன்னே நல்லா பாப்பப் ஆகும். உங்களுக்கு வெடிக்கிறது தெரியுதா? சடன்னு டக்குன்னு உடனே எடுத்து மாற்றிடுங்க, கரிஞ்சிரும். இல்லைன்னா நான் எள்ளோட சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. இது ரெண்டுமே நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நிலக்கடலை, எள்ளு, பாதாம், முந்திரி மிக்ஸை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுங்க. ஃபுல்லாக ஓட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் கோர்த்துக்கும் உங்களுக்கு. அப்பப்போ பல்ஸ் மோடில் வச்சு கொரப்பாக அரைச்சி எடுங்க. உங்களுக்கு நான் இப்போ எடுத்து காட்டுறேன் எப்படி அரைச்சிருக்கேன்னு. ஏன்னா வந்து நிலக்கடலை சாப்பிட்றப்போ கொரப்பாக இருந்ததுன்னா மென்று சாப்பிட்றப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ தெரியுதா உங்களுக்கு? நான் இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சிருக்கேன். மெயினாக பல்ஸ் மோடில் வச்சு அரைங்க. அடுத்ததாக பச்சை பயிறு. இப்போ இது நல்லா ஓட்டி எடுத்துக்கலாம். இது கொரப்பாக தான் அரைக்கணும்ட்டு இல்லை, அதே மாதிரி சலிக்கவும் தேவையில்லை. நீங்கள் அரைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு பவுடர் ஆகுதோ அந்த அளவுக்கு அரைச்சிக்குங்க. நல்ல ஏலக்காய் மணத்தோட சூப்பராக இருக்குது, ஒரே ஒரு ஏலக்காய் போட்டாலும். அடுத்ததாக இது கூட நம்ம இப்போ இனிப்புக்கு சேர்க்க போகிறது வந்து இன்றைக்கி டேட்ஸ் தான், பேரிச்சம்பழம் தான். நான் வந்து இன்றைக்கி பேரிச்சம்பழத்தை கொட்டை எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். நம்ம வெல்லமோ சர்க்கரையோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது கூட பேரிச்சம்பழம் இனிப்பு மட்டும்தான் இந்த லட்டுக்கு. எனக்கு ஒரு 10 பேரிச்சம்பழத்துக்கு மேலே எடுத்திருக்கேன். நான் வந்து இதை வேர்க்கடலை பேஸ்ட் மிக்ஸை வந்து தனியாக தான் வச்சுருக்கேன், ஒன்றா சேர்த்து அரைக்கல. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு திறந்து காட்டுறேன். நான் வந்து பேரிச்சம்பழத்தை வந்து இன்றைக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். ஓரளவுக்கு ட்ரையாக இருந்துச்சு. அதனால் உள்ளே சேர்த்த உடனே நல்லா பவுடர் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஃப்ரீசருக்குள்ளே ஒரு 10 நிமிஷமோ இல்லை அரை மணி நேரமோ வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்து அரைங்க. நல்லா பொடியும் உங்களுக்கு.
இப்போ உங்களுக்கு நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு பதம் இருக்கும். ஏன்னா நம்ம நெய், வெண்ணெய், எண்ணெய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல கூட. அடுத்ததாக நம்ம வேர்க்கடலை மிக்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஈவனாக இனிப்பும் ஸ்ப்ரெட் ஆகணும். இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் வந்து சர்க்கரையோ இல்லை வெல்லமோ கூட சேர்த்துக்குங்க. இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. அடுத்ததாக கசகசாவும் எல்லையும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து எதுக்குன்னா நம்ம லட்டை வந்து மென்று சாப்பிட்றப்போ நல்லா கருக்கு முறுக்குன்னு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நான் உருண்டை பிடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த உருண்டையை வந்து கொஞ்சம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து தான் பிடிக்கணும். ஏன்னா நம்ம எதுவுமே சேர்க்கலை இல்லையா கொலகொலப்புக்கு. வேர்க்கடையில் இருக்க பாதாமில் இருக்க எண்ணெய் தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா பிசுபிசுப்பை கொடுக்கும். அதே போல் பேரிச்சம்பழத்தில் இருக்கிற பிசுபிசுப்பே போதும் லட்டு உருண்டை பிடிக்கிறதுக்காக. இப்போ உருண்டை பிடிச்சிட்டேன். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து மட்டும் பிடிங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் வந்து எனக்கு 20 லட்டுக்கு பக்கமாக கிடச்சிருக்கு. நம்ம டயட் இருக்கப்போ அப்பப்போ இனிப்பு சாப்பிடணும் போல் ஒரு கிரேவிங்ஸ் வரும் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இது ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதும், ஃபுல்ஃபில்லாக இருக்கும் வயிறு வந்து. அவ்வளோ எனர்ஜியும் கூட எல்லாமே உங்களுக்கு. கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்லேயே எவ்வளோ ஹெல்த்தியாக டக்குன்னு குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.